ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கணும். எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். திருடுகிறவன் இனி திருடாமல் இருக்க. திருடுறவங்க இனி திருடாம இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒழுங்கா வேலைக்கு போகணும். அதுவும் மற்றவங்களுக்கு குறைச்சல் உள்ளவங்களுக்கு கொடுக்குற எண்ணத்தோட வேலைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், திருட்டு புத்தியும் வராது. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னும் போது பாருங்க, அப்படி ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போகும்பொழுது பாருங்க, அப்படி ஒரு எண்ணத்தோட வேலைக்கு போகும்போது இப்போ அளவுக்கு அதிகமாக நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணும். அப்போ நீங்க குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்குற எண்ணத்துல வேலைக்கு போகணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கொடுக்குற எண்ணத்துல என்னைக்கு யாரெல்லாம் நம்ம வேலைக்கு போயிருக்கோம்? ஏன்டா வேலைக்கு போறோம்னு நினைச்சுதான் காலையில எழும்பி போவோம் இல்லையா? இதுக்கு பாருங்க, ஒரு உதாரணமா ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா சகை என்ன செஞ்சாரு? இயேசு கிறிஸ்து பாருங்க, அவரோட வீட்டுக்கு போய் இன்னைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே சகை என்ன சொல்றாரு பாருங்க, என்னோட ஆஸ்தியில பாதியை வித்து நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் உங்க பின்னாடி. அதே போல நான் யார்கிட்டனா அநியாயமா வாங்கிட்டு இருந்தேன்னா அந்த காசை நான் நாளத்தனியா திருப்பி அவங்க கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து உள்ள பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருதுன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஈஸியா எடுத்துக்கிறோம், எல்லா விஷயத்தையுமே ஒண்ணுமே தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கிற எண்ணத்தோடு நம்ம படிக்கணுங்க. அது படிப்பா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில எது நினைச்சாலும் சரி, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தோடு நோக்கத்தோடு நீங்க ஒரு கடையை பிஸ்னஸை தொடங்கினாலும் சரி, நம்ம செய்யும் பொழுதுதான் அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேலையா மாறும், பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு படிப்பா மாறும், பெரிய ஒரு ஆசீர்வாதமான குடும்பமா மாறும். அந்த காலத்துல கூட்டு குடும்பத்தெல்லாம் வாழும்போது பாருங்க, மற்றவங்களுக்கு எல்லாமே பகிர்ந்து கொடுப்பாங்க. ஒரே ஒரு அழகு அரிசியை போட்டு பாருங்க, எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்போ குடும்பங்கள் பாருங்க மகிழ்ச்சியா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற நிலையில பார்க்கும்போது இன்னைக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு டம்ளர் ரைஸ் பாருங்க நம்ம வைக்கிறோம், அதை வடிச்சு சாப்பிட்றதுக்கு நிம்மதி இருக்கா? ஆனா இல்லைங்க, இன்னைக்கு எல்லாமே இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு டம்ளர் ரைஸ் தான் டாக்டர் சாப்பிட சொல்றாரு. என்னன்னா மதியானம் ஒரு வேளை மட்டும் சாப்பிடுங்க, மீதி டைம்லாம் சுகர், நீங்க ரைஸே எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற இன்னைக்கு சந்தோஷம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டா, குறைச்சல் உள்ளவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே போயிடுச்சு. இன்னைக்கு நான் சாப்பிடணும், நான் வாழணும், நான் தான் ஜாலியா இருக்கணும், அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படி வேத வசனத்துல எழுதி வச்சிடலங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவரு, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கணுமா. பவுல் பாருங்க, இந்த இடத்துல ஒரு முதிர்ச்சிய சொல்லி கொடுக்கறது தான் இந்த பகுதியில, இந்த 4ஆம் அதிகாரத்துல எபேசியர் 4ன்னு எடுத்தாவே முதிர்ச்சி நிலையில இருக்கணுமா. குழந்தையாவும் இருக்கக்கூடாது, வாலிபராவும் இருக்கக்கூடாது. ஒரு முதிர்ச்சி அடைஞ்சவங்க என்ன நினைப்பாங்கன்னா, மற்றவங்களுக்கு கொடுக்கணும், நல்லது செய்யணும் அப்படின்லாம் பெரியவங்க நினைப்பாங்க. அப்படிதான் நம்ம வாழணும்னு சொல்லி இந்த பகுதி நம்ம கற்றுக் கொடுக்கிறது. திருடன் எதுக்குங்க போய் திருடுறான்? அவன்கிட்ட இல்லைன்றதுக்காக தான் அவன் போய் திருடுறான். அப்போ அந்த திருட்டு நம்ம நினைக்கிறோம், அவன் ஏன் திருடிக்கிட்டு இருக்கான், அதை எப்படி நிறுத்தலான்னு. ஆனா அவன் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு மற்றவங்களுக்காக கொடுக்கணுன்ற எண்ணத்தை என்னைக்காவது அவனுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தா நிச்சயமா அவன் திருட போயிருக்க மாட்டான். அவனை என்னைக்குமே பாருங்க, இல்லாத குறையிலையும் மற்றவங்க கிட்ட வாங்குறதையும் சொல்லி கொடுத்து பழகி வளர்த்ததுனாலதான் அவன் திருட போறான். இந்த வசனத்துல பாருங்க, திருடுறத நிறுத்தணுமா. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நம்ம நலமான வேலைகளை செய்யணுமா. நல்ல ஒரு வேலையை செஞ்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தோடு நோக்கத்தோடு நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும் போது இந்த திருட்டுன்ற ஒரு பகுதியை தவிர்க்க முடியும். அப்படிதான் இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில கூட தினந்தோறும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இங்க அது நடக்குது, இங்க இது நடக்குது, இதை தான் பேசுறமே தவிர அதை தவிர்க்கக்கூடிய ஜபத்தை நம்ம ஏறெடுக்கிறோமா? தவிர்க்கக்கூடிய சொல்யூஷன்ஸை பாருங்க நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும். நம்ம பெத்த பிள்ளைங்களுக்கு வேற யாருங்க சொல்லி கொடுப்பா? நாம தாங்க சொல்லி கொடுக்கணும். இந்த நம்ம பெத்த பிள்ளைங்களுக்கு, நம்ம குடும்பத்தாருக்கு நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த சமுதாயமே பாருங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இன்னைக்கு யாரும் அப்படி செய்யறது இல்லை, டைமும் இருக்கிறது கிடையாது. பிள்ளைங்க கிட்ட பேசுறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இல்லாம கடவுள் பாருங்க, கடவுள் கொடுத்த வேத வசனங்களை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை பாருங்க, திருடுகிறவன் இனி திருடாமல் நலமான வேலைகளை செய்ய குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக பிள்ளைங்களை நம்ம வளர்க்கணும். அப்படி வளர்க்கும் பட்சத்துல ஒரு முதிர்ச்சியான நிலையில அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது பாருங்க, அவங்க படிக்கிற படிப்பு கூட 4 பேருக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல வாழும் பொழுது மற்றவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரே. ஒருத்தர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவயங்களா இருக்கிறோமா.
நம்ம வந்து இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அவையும் நினைக்கிறோமா? மத்தவங்க கஷ்டப்பட்டா நம்ம கை துடிக்கும்போது நம்ம என்ன பார்த்துக்கிட்டா இருப்போம்? இருக்கவே மாட்டோம். அப்படிதான் வேத வசனத்த நம்ம பார்க்கும்போது, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயங்களா இருக்கோமா? ஒருத்தர் கஷ்டப்படும்போது பாருங்க, இன்னொருத்தர நின்னு வேடிக்கை பார்க்கக்கூடாது. அப்படிதான் இந்த வேதத்துல நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனால இன்னைக்கு குறைச்சல் உள்ளவங்களுக்கு நம்ம கொடுக்கத்தக்கதாக எல்லாரும் மாறணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம் மண்டையில் வருகிறோம் சுவாமி. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கணும் என்ற தலைப்புல பார்த்தோம். குறைவா இருக்கிறவங்களுக்கு நாங்க உதவி செய்யணும். திருடுகிறவன் இனி திருடாம இருக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே நம்ம கற்றுக் கொடுத்து, ஆரம்பம் முதல் ஆண்டவரே ஒரு சிறு குழந்தையிலிருந்து ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்த முதல்ல நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஏசப்பா. மத்தவங்களுக்கு கொடுக்கிற எண்ணத்தோடு நம்ம படிக்கணும், உதவி செய்யணும், தொண்டு செய்யணும், இந்த உலகத்துல சேவை செய்யணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உலகத்துல உதவி செய்ய தான் கடவுள் வந்து மனுஷன உண்டாக்கியிருக்கிறார் என்று பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து, அவருடைய வாழ்க்கை மாத்திரம் இல்ல ஆண்டவரே, மற்றவருடைய வாழ்க்கையில இருக்கிற குறைச்சல்களை போக்கவும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கான ஞானம், புத்தி, விவேகம் எல்லாற்றையும் ஆண்டவரை கொடுத்து பெற்றோர்களை ஆசீர்வதிக்கிறோம். பலப்படுத்துங்க. அவர் பிள்ளைகளை ஆண்டவரை நலமான வேலைகளை செய்கிற பிள்ளைகளாக ஆசீர்வதித்து வருங்காலத்தை மாற்றும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.